வணக்கம். புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழாவிற்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட தொகுதிகளில் கூட்டணி பலம் பலவீனம், வேட்பாளரின் பலம் பலவீனம், கட்சிகளுடைய பலம் பலவீனம் ஆகியவற்றை ஆய்வு செய்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள், தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். SSN சர்வே நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஹரி மாதவன் அவர்கள், எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துநாகு அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். குமரியிலிருந்தே தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு சுவாமிநாதன், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 4 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதிமுக கூட்டணி 2 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அதுல ஏதோ ஒரு இடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இலக்கும் என்பதுதான் இப்ப இருக்கிற கலச்சொல். இது மாறலாம், இனிமே நாட்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே அதிகமாக சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்காங்க. பாஜக அங்கு 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கிட்டத்தட்ட நாகர்கோவில், குளச்சல், கிள்ளியூர், விளவங்கோடு, பத்மநாபபுரம் இந்த 5 தொகுதிகளிலுமே தாமரை சின்னம் தான் போட்டியிடுகிறது. அதுல கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அவர்களுமே ஏறக்குறைய தாமரை சின்னத்துல தான் போட்டிடுறாங்க. சோ அப்ப இங்க இயல்பாகவே பாஜக அதிக தொகுதிகளில் போட்டிடுறதுனால இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அவர் கொஞ்சம் சீனியர், ஏற்கனவே அமைச்சராக எல்லாம் இருந்தவர் தளவாய் சுந்தரம். அவருடைய தொகுதி மட்டும் இப்பொழுது அதிமுகவுக்கு சாதகமாக இன்றைய சூழல்ல தெரிகிறது. மற்ற தொகுதிகளில் ஏன் திமுக முந்தி இருக்கிறதுனா சிறுபான்மையினர் கணிசமாக இருக்காங்க. பட் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடற்கரைகள்ல மீனவர்கள் அதிகம். அந்த மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாவேக்காவோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதை விட முக்கியமா என்னன்னா, அதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்துதான் கான்ஸ்டன்டைன் சார் அவர்களை கிட்டத்தட்ட எம்பி ஆக்கினாங்க. குமரி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராகவும் அவர் தான் போட்டிருக்காங்க. அதிமுக தனக்கு எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அதையெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம். அது ஒரு வகையில அந்த கட்சியின் நலன் சார்ந்து யோசித்த நல்ல முடிவு தான். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மதசார்பற்ற அணிங்கிற கட்டமைப்புக்கு தான் ஓட்டு விழுகுது. அதுல இந்த 3 தொகுதிகளிலையும் முன்முடிவுகளோட தான் தேர்தல் அணுகிறாங்க. பட் அந்த குளச்சல், நாகர்கோவில், கன்னியாகுமரி அங்க இந்த ரிலீஜியன் அடிப்படையிலான ஓட்டு திரட்டல்ல தாவேக்கா பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போறாங்க. அது இந்துக்கள் ஓட்டு எடுக்க போதா யாருக்கு? அதுதான் இப்ப 2 தரப்புலையும் சேதம் இருக்கு. ஹரிமாதவன் சார், மதுரை தொகுதிகள் பத்தின உங்களுடைய கணிப்பு. முதல்ல நான் இந்த நாகர்கோவில் பார்லிமெண்ட் சொல்லிடுறீங்களா? சொன்னதை சொல்லிடுறேன். சரி. நாகர்கோவில் பார்லிமெண்ட் வரலாற்றிலேயே நமக்கு வித்தியாசமான ஒரு ஏரியா. தமிழ்நாடே ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கும் போது நாகர்கோவில் பார்லிமெண்ட், கன்னியாகுமரி பார்லிமெண்ட் மட்டும் வித்தியாசமா இருக்கும். தாவேகாவோ நாம் தமிழரோ என்ன இம்பாக்டை கிரியேட் பண்றாங்கிறது, அது அவங்க கிரியேட் பண்ற இம்பாக்ட் தான் திமுக அணியும் அண்ணா திமுக அணியும் யார் வெற்றி பெற போறாங்க, தோல்வியை சந்திக்க போறாங்கிறது அந்த மாவட்டத்தில் இருக்கும். இதுல இவங்க இன்னொரு கேட்டகரியை லாபகமா விட்டுறாங்க. நீங்க மதச்சார்பற்ற மதம் சொல்றீங்க. மதச்சார்பற்ற யாருக்கு மதச்சார்பு இல்லாம இருக்கு? ஓப்பனா நான் தமிழ்நாடு பூரா 20 வருஷமா சர்வே பண்றேன். என்னுடைய இது மைனாரிட்டி ஓட்ஸ் தான் ரிலீஜியஸ் மோட்டிவேட்டட் ஓட்ஸா நிக்குது. பாஜக டிஎம்கேட சேர்ந்தா ஒரு முஸ்லீம் கூட டிஎம்கே போட மாட்டாங்க. அது ஏற்கனவே கடந்த எம்பி எல்லாம் நானே நேரா அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஆக அவங்க மோட்டிவேட்டட் ஓட்ஸ். ஹரிமாதவன் சார், மதுரை சட்டமன்ற தொகுதிகள் எப்படி இருக்கு? மதுரை சட்டமன்ற தொகுதியில் போன தேர்தலில் 5 சீட்டு திமுக, 5 சீட்டு அண்ணா திமுக சம பலத்துல இருக்கு. திமுக ஆளுங்கட்சிங்கிற இந்த சூழ்நிலைகள்ல புதிய வேட்பாளர்களை போட்டு வலுவாதான் அந்த இடத்துல இருக்கு. மதுரை மேற்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான இளைஞர் ஒரு வேட்பாளரா செல்லூர்ராஜுக்கு எதிராக களமடக்கி இருக்காங்க. மதுரை மேற்கு பழைய மேற்கு கிடையாது, புது மேற்கு தொகுதியோட வரலாறு 80 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டிட்டு வெற்றி பெற்ற மேற்கு தொகுதியை 84 இந்திரா எம்ஜிஆர் அலையிலே பொன்முத்துராமலிங்கத்தால வெற்றி பெற முடிஞ்சு. தென் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற 3-4 தொகுதியில் மதுரை மேற்கும் உண்டு. மேற்கு தொகுதி அந்த மாதிரி வரலாற்றுக்கு உட்பட்ட தொகுதி. மேலூர், உசிலம்பட்டி இதெல்லாம் அதிமுகவுக்கு ரொம்ப வலுவான தொகுதிகளா இருக்கு. இந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெறது சாத்தியக்கூறுகள் கம்மி.
இப்போ போன தடவை 5க்கு 5ங்கிற இடத்துல இன்னைக்கு 6க்கு 4 இல்ல 7க்கு 3ங்கிற ரேஷியோல அதோடைய மாற்றங்கள் ஏற்படலாம். யாருக்கு 7 யாருக்கு 3ன்னு கணிக்கிறீங்க? திமுக 7, அதிமுக அணி 3 தொகுதிக்கு போடலாம். இதுல 2 கேள்விகள் தவிர்க்க முடியாது மதுரைன்னு வர்றதுனால. ஒன்று, திருப்பரங்குன்றம் அப்படின்ற விவகாரம் இந்த தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்படின்னா அது யாருக்கு சாதக பாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு? நான் மதுரையிலிருந்து வரேன், டெய்லி கோயிலுக்கு போறேன். எனக்கு இது திருப்பரங்குன்றம் இஷ்யூ இஷ்யூவாவே தெரியல. தேர்தல் இஷ்யூவா தெரியல. தேர்தல் இஷ்யூவா தெரியல. இஷ்யூ தான் அது. மக்கள் இல்ல தேர்தல் இஷ்யூவா இல்லையா? இல்ல அரசியல் இஷ்யூவை ஒழிய மக்கள்கிட்ட அது இஷ்யூவா இல்ல. நான் திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே இருக்க பழனி ஆண்டவர் சன்னதியில கூட போய் சாமி கும்பிட்டு வரேன். ஒவ்வொரு கார்த்திகை சஷ்டியில எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வரேன். சிக்கந்தர் தர்காக்கு கீழே இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் சன்னதியில இந்த இஷ்யூ பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டட் இஷ்யூ தானே. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நண்பர்களா இருக்காங்க. மக்கள்கிட்ட அது இஷ்யூ ஆகல. ஏன்னா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியிலேயே சிறுபான்மையினர் வாக்கு ரொம்ப கம்மி. அதுதான் அதிமுக அந்த தொகுதியில் ஏறுறதுக்குண்டான வாய்ப்பு. பெரும்பான்மை வாக்கு இந்து வாக்குகள் தான் ஜாஸ்தியே ஒழிய சிறுபான்மையினர் வாக்கு அந்த தொகுதியில் ரொம்ப கம்மி. அந்த தொகுதி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் இடைத்தேர்தலில் டாக்டர் சரவணனால அமமுக 33,000 ஓட்டும் மக்கள் நீதி மையம் 20,000 ஓட்டும் வாங்கினதுனால தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சிச்சே ஒழிய இவங்க 2 பேரும் அந்த வாக்குகளை பிரிக்காம இருந்திருந்தா சிறுபான்மையினர் வாக்கு இல்லாத பெரிய அளவில் இல்லாத ஒரு தொகுதி திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இந்த தடவை திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா திமுக வேட்பாளர் ஒரு புதுமுகமா ஒரு வேட்பாளரை போடுறதுனால ராஜன் செல்லப்பா மேல ஏற்பட்ட சலிப்பு அந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சௌராஷ்டிரா மக்கள் அதிக அளவு பாஜகவை நோக்கி நகர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சௌராஷ்டிரா மக்கள் இயல்பாவே பாஜக நீங்க ஜனசங்க காலத்துல இருந்தே பாஜகவை நோக்கி நடந்து தான். மகாலட்சுமி இது 2011 தேர்தலில் கூட நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அது சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறது மதுரை தெற்கு தொகுதி ஒண்ணு மட்டும்தான். பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு இருந்தது மோடி இமேஜுக்கான வாக்குகள். அதுல 2வது அமமுக இருந்ததுனால மேலூர்லயும் மதுரை கிழக்குலையும் நல்ல வாக்குகளை வாங்கி கொடுத்து தான் அதிமுக 3வது தள்ளி கொண்டு வந்தது. அதிமுக டாக்டர் சரவணன் இல்லாம வேற ஒரு வேட்பாளராக இருந்தா அதிமுக 2வது இடம் வந்திருக்கும். நான் சார் 234 முடிச்சு ஃபைலே பண்ணிட்டேன். ரிசல்ட்ட சொல்ல முடியாது. ரிசல்ட்ட சொன்னா ஒரு தரப்பு சந்தோஷப்படும், ஒரு தரப்பு வருத்தப்படும். நம்மளும் வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதனால சொல்லிடுறேன். நான் 3 ரவுண்டு முடிச்சிட்டேன். சரி, 7 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். உங்க மனசுக்குள்ளே வச்சுக்க. மதுரையில சார் சொன்னது மட்டும் உண்மை. சரி, அதாவது திமுக ஜெயிச்சதுல 4 நல்லாவே தெளிவா இருக்காங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சதுதான் அவர் மேலூர் புல்லான் தெளிவா லீட்ல இருக்காரு, ஜெயிச்சிருவாரு. திருமங்கலமும் நல்லா இருந்தது. திருமங்கலம் இல்ல, இது உசிலம்பட்டியும் நல்லா இருந்தது. இப்ப அதுல ஒரு சின்ன சிக்கல் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு. நான் எடுத்த ஒவ்வொரு தடவையும் ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ அங்க இருந்தாரு. அவர் எப்படி ஏடிஎம்கேல நிப்பாருன்னு அவரு நல்லவரு, நாங்க அவருக்கு போடுவோம் இரட்டலைக்கு தான். ஏன்னா இவர்கள் பிரிந்து இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்கிற அடிப்படையில தான் அந்த வாக்காளர் பேசுறான். ஏன்னா அதெல்லாம் என்ன ஒன்னாயிருவாங்க, ஐயப்பன் தான் நிப்பாரு போடுன்னு. இப்ப அவருக்கு சீட்டு கொடுக்காம மாத்தி கொடுத்ததுல சசிகலா பக்கம் போயிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுக்காதனால போயிட்டாரு. இந்த பிரிவினையினால ரிசல்ட்டுக்கு அங்க ஏதாவது குளறுபடி ஆகுமான்னு தெரியல. அது பார்க்கல, நான் அதுக்கு பிறகு பார்க்கல. ஆர்பி உதயகுமார் இப்ப சசிகலா வர்றதுனால மட்டும் பாதிக்க மாட்டாரு. அங்க அந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா திருமங்கலத்துல மட்டும் தேமுதிக இந்த தென்பகுதியில ஒரு 20 தொகுதியில தேமுதிகவனுடைய பங்களிப்பு இருக்கு சார். அவங்களுக்கு 5% ஓட்டு சராசரியா இருக்கு. மதுரை சட்டமன்ற தொகுதிகள் பற்றி உங்களுடைய கணிப்பு? முதல்ல அரசியலுக்குள் வருவதற்கு முன்பாக அந்த சமூகவியலாக பேசினாங்க. பாரதிய ஜனதா வேட்பாளருக்கான பாராளுமன்ற வேட்பாளருக்கான அதிக வாக்குகள் கிடைத்தது இந்த சௌராஷ்டிரா மக்கள். திரு ராமஸ்ரீனிவாசன், பொதுவாக இதில் நாம் தமிழர் சிந்தனையோடு தான் பேசியாக வேண்டும், வேற வழி இல்லை. ஏன்னா பிற மொழி ஆட்களாக இருக்கும் பொழுது அவர்கள் ஒன்று காங்கிரஸை தேர்வு செய்த விட பாரதிய ஜனதாவை தான் தேர்வு செய்தார்கள். பாரதிய ஜனதா இந்த மண்ணுக்கு வேரூன்றி நின்ற பொழுது, அதற்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா பொது உடைமை கட்சியில தான் நின்றிருப்பாங்க பிற மொழியார். நீங்க திராவிடத்தை இந்த இடத்துல இவங்க நாம் தமிழர்கள் திராவிடத்தை தொடர்ந்து பலவீனப்படுத்தி பேசி பார்க்கிறாங்க. அவர்கள் அனைவருமே தமிழர்களாக நிற்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் பொது உடைமை கட்சிக்குள் நின்றார்கள். நீங்க அது ரொம்ப நுணுக்கமா போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தா தான் கடைசியா தான் அந்த புள்ளிக்குள்ள போய் நிற்கும். இவன் தமிழான நிற்கிறான், அவன் தமிழன் அல்லாதவனா நிற்கிறான். அதான் பிரச்சனையும்.
இல்ல அவங்க பேசுனதுக்கான விடையை சரி, வந்து சரி, சரி. இடித்து சொல்ல வேண்டியது இருக்கு. சரி சரி. மதுரையை பத்தி உங்களுடைய கணிப்பு? மதுரையை பத்தி அவர்களுடைய கணிப்பை விட பொதுவாக மதுரையில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி வரைக்கும் அது கனவா காத்து வரைக்குமே திமுகக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்போதைக்கு வந்து 10ஆம் பொதுவா, ஏன்னா அது வெளிப்படையா சொன்னா அவங்களுக்கு குத்தம் வந்துருமோ இவங்களுக்கு குத்தம் வந்துருமோ நினைக்கிறாங்க. அப்படி சொல்லிட முடியாது. உசிலம்பட்டியே வந்துட்டு வாய்ப்புகள் வலுவாகவே உள்ளது திமுக தரப்புல. மதுரையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாய்ப்பு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. அதுல வேணா இப்போதைக்கு வந்து அது அரசியல் படுத்தியோ இல்லாட்டி பொது வெளியில பேசும்போது பொது நாகரிகம் கருதி சொல்லுதல்ன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த அடிப்படையில தான் அதை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், மதில் மேல் பூனை அப்படி எல்லாம் சொல்லி. சாமிநாதன், உங்களுடைய கருத்து? சார், மதுரையை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இவர்கள் சொன்னது போன்று திமுகவுடைய கை இன்னைக்கு ஓங்கி இருந்தாலும் கூட எனக்கு உசிலம்பட்டியில மட்டும் சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட ஐயப்பன் அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றிருந்த பொழுது அமமுக தனித்த தேர்தலை சந்தித்தது. மகேந்திரன் நின்றார். கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் மகேந்திரன் பிரித்தார். பிரித்த பின்னும் கூட ரெட்டை இலை ஜெயிச்சது. சோ அப்ப அது ரெட்டை இலைக்கான ஓட்டு அப்படின்னு தான் அதை பாக்குறேன். கிட்டத்தட்ட ஐயப்பன் அவர்கள் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர். நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடைசியா சட்டமன்ற கூட்டம் ரெட்டை இலை ஜெயிக்கும், இல்லனா ஃபார்வர்ட் பிளாக் ஜெயிக்கும். அவர்களுக்கு சிங்கம் சின்னம் தெரியும் அல்லது ரெட்டை இலை தெரியும். பட் அந்த 10 தொகுதிகள்ல என்னுடைய யூகம் என்னன்னா, கிட்டத்தட்ட கடந்த முறை 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது இதை விட பல சிக்கல்கள் இருந்தன. அங்க முக்குளத்தூர் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம், 10.5% இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் பெரும் பிரச்சனையாக இருந்தது. சசிகலா அவர்களுடைய வெளியேற்றம், டிடிவி தினகரன் அவர்களுடைய வெளியேற்றம், இரண்டும் பெரும் பிரச்சனையாக இருந்தது. இப்ப 10.5 நீர்த்து போயிருக்க அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட அதை பற்றி தேர்தல் அறிக்கையில் சொல்லவும் இல்லை. எந்த 10.5க்கு எதிராக முக்குளத்தூர் வாக்களை திரட்டினார்களோ அந்த 10.5க்கு காரணமாக இருந்த ராமதாஸ் அவர்களோடு தான் சசிகலா அவர்களுடைய கூட்டணியும் இருக்கு. சோ அப்ப இதெல்லாம் சேர்ந்து அங்க ரியாக்ட் ஆகும். அதிமுக குறைந்தபட்சம் அந்த 5ஐ தக்க வைக்குமோ அப்படின்னு அந்த தொகுதிகளுக்குள்ள பாக்குறப்ப தோன்றுது. திரு சீனிவாச சார், தேனி சொந்த ஊர்னு சொன்னாங்க உங்களுக்கு. தேனி சட்டமன்ற தொகுதிகள் பத்தி உங்களுடைய கருத்து? என்னுடைய மாவட்டத்தில் சார், இப்ப கம்பம் ஏற்கனவே டிஎம்கே சிட்டிங், ஏறக்குறைய ஆண்டிவிட்டியும் டிஎம்கே சிட்டிங் தான், பெரியகுளமும் அப்படித்தான். போடி நாயக்கனூர் மட்டும் ஓபிஎஸ் ஏடிஎம்கேல ஜெயிச்சது. ஆக 3+1 தான் பழைய ஸ்டாண்டிங். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நமக்கு கட்சி இதெல்லாம் இல்ல சார், சர்வே டைரக்டா ஃபீல்டு இருக்கு. இப்ப சார் இவங்கெல்லாம் வந்து யூகங்கள் மற்ற 4 பேர்கிட்ட பேசுறதில்ல, அவங்க சொல்றாங்க. நான் வந்து 400 சாம்பிள் 500 சாம்பிள் எடுத்துடுறோம். சார்ட் அவுட் பண்றப்ப என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதைத்தான் பேச போறோம். சரி, அப்படிதான் என்னுடைய இது. ஏற்கனவே எடுத்து பார்த்தப்பயே எனக்கு என்ன வந்ததுன்னா, கம்பம் தெளிவா டிஎம்கே தனியா நின்னுச்சு. போடி பின்தங்கி இல்ல, டிஎம்கே தான் இருந்தது, ஏடிஎம்கே பின்தங்கி தான் இருந்தது. பெரியகுளமும் நல்ல லீட்ல டிஎம்கே வந்துகிட்டு இருந்தது. 3 ரவுண்ட் எடுத்துட்டேன். ஆண்டி வெட்டு மட்டும் ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்தது. இதுல ஒரு விஷயம், தேனி மாவட்டத்துல எல்லா தொகுதியிலுமே, குறிப்பா ஆண்டி வீட்டிலாம் டிவிக்கே 22% வரலாம். 22%. பெரியகுளத்திலையும் 18%, போடி நாயக்கனூர்லயும் 18%, 18 21 நினைக்கிறேன். ஃபைல் பண்ணி தேனி மாவட்டத்தில் ஆவரேஜா 20% வர்றாங்க தாவக்கா. ஆனா ஜெயிக்க முடியுமா? முடியாது. யாரு ஓட்ட தாவேக்கா? இப்ப தமிழ்நாடு பூரா நான் எடுத்ததுல, அந்த ஃபைல் பண்ணதுல, போனத எலெக்ஷன்ல யாருக்கு போட்டீங்க, இப்ப தாவேக்கா போடுறவங்க கிட்ட அந்த கேள்வி வச்சிருவோம், துணை கேள்வி. போன எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு போட்டீங்க? அந்த கேள்வியை கேட்டு வாங்கினாதான் தாவேக்கா ஒரு புதுசா உதயமாகி இருக்கிற கட்சி. அதுல 100 ஓட்டு விழுந்தா எந்தெந்த கட்சியில இருந்து இங்க வந்திருக்காங்கிறது நமக்கு வரும். அப்படி நான் தமிழ்நாடு சராசரி 1 லட்சம் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை டிவைட் பண்ணி பாக்குறப்ப அதிக முதல் இழப்பு வந்து திமுகவுக்கு தான். அதுக்கு அடுத்த இழப்புங்கிறது அதிமுக கூட்டணிக்கு. இது போக 4வது ஒரு செக்டார் என்ன தெரியுமா, நியூ ஓட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, போன தடவை யாருக்கு போட்டேன்னு, நான் இப்பதான் ஓட்டு போட போறேன், யாருக்குமே வாக்களிக்காதவர்கள். அந்த நியூ ஓட்டர்ல 65% தாவேக்கான்னு தான் வந்துச்சு தமிழ்நாடு முழுக்க. சரி, ஏன்னா நம்மளாம் வந்து சயின்டிபிக்கா நம்ம பண்ணி தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அப்படிங்கிறப்ப அதை பாத்துக்கிட்டேன். ஓபிஎஸ் உடைய திமுக இணைவு அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை திரும்ப பெரிய தாக்கல்லாம் ஓபிஎஸ்க்கு இல்ல சார். என்ன போடியில இப்ப தேர்ந்துருவாரு, அது என்ன, நான் போடி வாக்காள,
என்ன அதனால தெரியுமில்ல என் தொகுதி நீங்களே போட்டுருவன்றீங்களா? போடுறேன்ல, போடியினுடைய வாக்காளன். சரி சரி. ஏன்னா அதனால தெரியுமில்ல என் தொகுதி, மத்த இத்தனை தொகுதி பாக்குறேன் தெரியும். சொல்லிட முடியும். ஏன்னா ஓபிஎஸ் உறுதியா வர்றாரு. சீனி, ஒரு செகண்ட், அவ்வளவு எளிதாக சாதியை பின்தள்ளிட இயலாது. சாதிய சொல்லல சார், ஒரு நிமிடம் சீனி. சரி, நான் வர்றேன். இவர் பேசி முடிச்சோடனே நான் உங்ககிட்ட வரேன். சாதியவே சொல்லல சார், ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னேன். இல்ல, ஓபிஎஸ்னால எந்த தாக்கமும் இல்லன்னு சொல்றதுக்கு அவர் சொல்றாரு. மாற்று கருத்து அவர் சொல்லட்டும். பெரிய தாக்கம் இல்ல சார். நான் எல்லா தொகுதியிலும் டிடிவினால தாக்கம் உண்டு. அவர் பிரிச்செடுக்கிற வாக்குகள் நிறைய இருக்குது. இப்ப இன்னைக்கு ஆண்டி விட்டு இப்ப அந்த நாளில் 2 கன்ஃபார்மா இருக்கு சார். இப்ப 2 உழப்பலாகுது. அதுல இது டிடிவியினுடைய பலம் ஆண்டிவிட்டியில நல்லா இருக்கு. அப்ப அவ ஜாயிண்ட் ஆகிறப்ப நெருக்கி வந்து நிக்கிறாங்க. திரு பன்னீர்செல்வத்தினுடைய தாக்கத்தை இப்ப பேசினா இமேஜ் ஐடியல் அந்த மாதிரி சொல்லலாம். பட் உண்மையிலே அவருக்கான தாக்கம் வலுவாக இருக்கிறது. இது 2ஆ நீங்க பார்க்கலாம். ஒன்னு தேவேந்திர குல வேளாளர் முழுக்க வந்து பார்க்கும் போல ஒரு பாரதிய ஜனதா பக்கமோ அல்ல அதிமுக பக்கம் போனதை கடந்த சட்டமன்ற தொகுதியிலே வந்து நீங்க திமுகவினுடைய தொகுதியை 3 தொகுதி இழந்திருக்கு. தென்காசி, வாசுதேவநல்லூர். அப்ப இந்த தொகுதி இழக்கிற அளவுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு தாக்கத்தை அந்த தேவேந்திர வேளாளர்ன்ற டைட்டில் மாத்துறதுக்கு பின்புலமாக இருந்தாங்க. பாஜக ஏற்படுத்தி இந்த தாக்கம் வந்து மறவர் தரப்புல நீங்க அது கொண்டையங்கோட்டை மரவர்னாலும் சரி, ஆப்பநாட்டு மரவர்னாலும் சரி, அது ஒட்டுக்க மறவராக நீங்க பார்க்கும் பொழுது இது நேர் எதிராக அவங்க பூரா அதிமுக பிரிந்த பொழுது அதிமுக வாக்காளர்களாக மாறியவர்கள் இப்பொழுது திமுக வாக்குகளாக மாரல் சப்போர்ட்டரா நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே மாரல் சப்போர்ட்டரா பார்த்தேன். இப்ப சப்போர்ட்டராவே நான் பாக்குறேன். இந்த காரணம் வந்து ஓபிஎஸ் பங்களிப்பு இருக்கின்றான். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் தொகுதி மாறி இந்த முறை சாத்தூருக்கு வந்திருக்கிறார். விருதுநகர் உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப குறிப்பா சாத்தூர் எப்படி இருக்கு? சாத்தூர் போகிற பொழுது அவருக்கு 2 கணக்குகள் இருந்தது. ஒன்று, அன்றைக்கு பாஜக அணியில் தேமுதிக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பு முடிவெடுக்கும் போது. ஏனென்றால் அங்கு விருதுநகர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேமுதிக 2வது இடம் வந்தாங்க. நீங்க தேமுதிக எடுத்த வாக்குகளும் பாஜக எடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகளையும் கூட்டினாலே சாத்தூர் போன்ற தொகுதிகளில் லீடிங் வருது. சோ அதே ஒன்று கணித்தார். ஒன்று, அந்த கணக்கும் தப்பாகி போனது. 2வது, மிக முக்கியமாக சசிகலா அவர்களுடைய வேட்பாளர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை தலைவர், அவரை நிறுத்தியிருக்காங்க. அவர் சுயமா நின்றாலே 10,000 வாக்குகள் பெறுவாருங்கிறாங்க. தனித்து போட்டியிடும் போதே 10,000 வாக்குகள் பெறுவார். கடந்த காலங்களில் அவர் தன்னை நிரூபிக்கவும் செய்திருக்கிறார். பல நெருக்கடிகள் இருக்கு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு. ஏற்கனவே போட்ட பழைய கணக்குப்படி நைனா நாகேந்திரனுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. ஆமா, டைட்டா இருக்கும், ரொம்ப சிக்கலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரபலத்தன்மை வேண்டுமானால் மாநிலத்தின் தலைவர் என்கிற அடிப்படையில் அவருடைய பிரபலத்தன்மை அவரை வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழல்ல இருந்து கொஞ்சம் காப்பாற்றலாம். 80 நாள்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நிற்கும் போது கம்பம் செல்வேந்திரன் எம்ஜிஆர் கட்சியில போட்டியிட்டவர், பார்லிமெண்ட் வேட்பாளர். அவர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆர் கட்சியில் அதிக வாக்குகள். ஜாதிய கணக்குகள் வந்து ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி 3 பேரும் இல்ல எம்ஜிஆர் காட்டிலும் எம்ஜிஆர் கட்சியில இருந்த வேட்பாளர் வந்து எம்ஜிஆர் காட்டிலும் அதிக வாக்கு. ஜாதிய கணக்குகள் அந்த அளவுக்கு வலுவா இருக்கக்கூடிய மாவட்டம் தேனி மாவட்டம். நம்ம மஞ்சூர் அலிகான் போட்டியிட்டு புதிய தமிழக வேட்பாளராக போட்டிட்டு 1.5 லட்சம் வாக்குகளை வாங்கினாரு. கமலஹாசன் அங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட நல்ல கூட்டம் கூடுச்சு. அதனால தேனி மாவட்டத்தில் தாவேகாவோட தாக்கம் யாரை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. திமுக இருந்தவங்க எல்லாம் அதிமுக வந்துட்டாங்க, அதிமுக இருந்தவங்க எல்லாம் திமுக போயிட்டாங்க. ஒரு இது அணிமாற்றம்ங்கிறது வந்து அது நடந்திருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி டிடிவி தினகரனோட தாக்கம் அந்த மாவட்டத்தில் பெருசா இருக்கும். இது தேனி மாவட்டத்தில் இப்ப நம்ம சொல்லியிருக்க எல்லா கணிப்புகளையும் தாண்டி ஆச்சரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீனிவாச சார், தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகளை சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஏற்கனவே டிஎம்கே ஓரியன்டட் தான் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி எல்லாம் மைனாரிட்டிஸ் 15% இருக்காங்க. அப்ப டிஎம்கே ஃபேவரான தொகுதிகள் தான். போட்டின்னு வர்றது ஒட்டப்படாரம், விளாத்திக்குளம், கோயில்பட்டி தான். கோயில்பட்டியில அந்த கடம்பூர் ராஜு சேஃபா தான் இருக்காரு. ஏன்னா 3 ரவுண்ட் எடுத்ததுல கொஞ்சம் சேஃபா தான் இருக்காரு. கடைசி நேரத்துல அப்படி பெருசா கோயில்பட்டியில நடக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரி, அதுக்காக நம்ம ஒண்ணு கடவுள் இல்லை, எடுத்ததை தான் சொல்றேன். விளாத்திக்குளம் ஓரளவு டிஎம்கே ஃபேவரா தான், லைட்டா எட்ஜில் இருக்கு. ஒட்டப்படாரம்
அது மாதிரி தான் ஏறக்குறைய. சரி. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க எம்பி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. அதனால இவர் அந்த அமைச்சர் அப்படிங்கிற அந்த இதுலயே வந்திருக்காரு. கனிமொழியுடைய நேரடி பார்வையில் இல்ல இல்ல, கோவில்பட்டி மட்டும் ஒரு டிஃபர் ஆகுறது. இவர் அமைச்சரா இருந்தார் இல்லையா? இருந்தது. அந்த ஆளு கொஞ்சம் சாஃப்ட் பேர்சன், இதுலயும் எல்லாரோடையும் பழகிறாள். அங்கேயும் இதுக்குள்ள உள்ள அந்த ஒரு கம்யூனிட்டி போலரைசேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது, அதுவும் தெரியும். அதனால அது மட்டும் சாதகமா இருக்கலாம். சரி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.